இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த அதிகாரத்தில் பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்து அற்புத சுகத்தை கொடுக்கிறார். அந்த சுகத்தை பார்த்து எதிர்க்கிற ஜனங்கள், இயேசுவை எதிர்க்கிற ஜனங்கள் அந்த மகனிடத்தில் வர்றாங்க. அவருடைய விசுவாசத்தை மறுதலிக்க சொல்றாங்க. அப்பொழுது அந்த மகன் பேசுகிற வார்த்தை தான் இது. ஒருவன் தேவ பக்தியுள்ளா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பாரா? என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? ஆண்டவர் எப்ப எனக்கு இறங்குவார்? உங்களுடைய தேவ பக்தியிலையும் கர்த்தருக்கு சுத்தமானபடி உங்க வாழ்க்கையை நடத்துறதுலையும் நீங்க எப்பொழுதும் உங்க பலத்துல உண்மையோடு ஓடிக்கொண்டிருங்க. கொஞ்சத்துல உண்மையோடு இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச பலத்துல வேதத்தை வாசிக்கிறதுல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச பலத்துல தேவனுடைய ஆராதனைக்கு போறதுல, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல தேவனுக்கு என்று செய்கிற ஊழியத்துல நீங்க உண்மையா இருங்க. உங்க தேவ பக்தியும் கர்த்தருக்கு சித்தமானபடி இருக்கிற வாழ்க்கை இருக்கிற பொழுது நீங்க என்ன கேட்கிறீங்களோ ஏற்ற வேளையில் ஆண்டவர் செவி கொடுப்பார். அந்த மனிதன் பல ஆண்டுகள் குருடனாய் இருந்தார். ஒரு நேரம் ஆண்டவர் தேடி வந்தார். இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை தேடி வருகிற நாட்கள். தேவனுடைய அற்புத சுகம், தேவனுடைய விடுதலையாக்குற அந்த கரம் உங்களை தேடி வருகிற நாட்கள். உங்க தேவ பக்திக்கும் கர்த்தருக்கு சித்தமானபடி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க, எவ்வளவோ காரியங்களை பேசுறாங்க. ஆனால் பரலோகத்திற்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக உங்க தேவ பக்தியில உண்மையா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு சித்தமானபடி நடக்கிறீங்க. மனித சித்தத்துக்கு ஏற்று மனிதர்களை ப்ளீஸ் பண்ணல, கர்த்தர் சித்தத்தை நடக்கிறீங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். ஏற்ற வேளையில உங்களுக்காக ஒத்தாசை கடந்து வர போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, என் தேவ பக்தியில் நான் உண்மையா இருந்தேன், கர்த்தருக்கு சித்தமானபடி வாழ்ந்தேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். யோவான் 9:31 வசனத்துக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தை, உங்களை சாட்சியாய் வைப்பார். God bless you.